ஒரு 4 பசங்க ட்ரெயினில் வந்து ஒரு பையனை தாக்குற வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே இப்போ சென்னையில் ஒரு இடத்துல வந்து ஒரு 3 பசங்களோ 2 பசங்களோ ஒரு பையனை வந்து தாக்குற வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அவன் வந்து டெலிவரி பாய். அன்னைக்கு தாக்குன பையன் நார்த்துலேருந்து இங்கே வந்து டூரிஸ்டாக வந்து ட்ரெயினில் சுற்றி பார்த்துட்டு இருந்தவன். சரிங்களா? அவன் வந்து நார்த்து பையன், வடநாட்டு பையன். சரிங்களா? ட்ரெயினில் ஒரு 6 மாசமா வந்து சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான். அவனை போட்டு அந்த மாதிரி தாக்கியிருக்காங்க. நேற்று டெலிவரி பாய், அவன் தமிழ்நாட்டு பையனாக தான் இருப்பான். டெலிவரி பையனா வந்து ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கு வண்டி ஓட்டுறவன். சரிங்களா? அவனை வந்து போதையில வந்து 3 பேர் வந்து தாக்கியிருக்காங்க. 3 பேருமே வந்து அரெஸ்ட் பண்ண மாதிரி வந்து நைட்டே வந்து நியூஸ் வந்துருச்சு. ஆனா வந்து ஒண்ணு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நேற்று வந்து யாருமே அது வீடியோ எடுக்கல. மக்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பையனை வந்து தாக்குறாங்கன்னா எல்லாருமே கையில வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க, போய் காப்பாற்ற மாட்டாங்க. ஆனா நேற்று அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கையில இருக்க கல்லு கட்டை எல்லாம் எடுத்துட்டு போய் அவனை தாக்குனாங்க. உண்மையிலே அதை பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு. நேற்று ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. அந்த பையனை தாக்குற வீடியோ பார்க்கும்போதும் இவங்க வந்து எல்லாருமே அவங்கள போய் தாக்குனாங்க பாத்தீங்களா, அந்த பசங்களை வந்து திருப்பி அடிச்சாங்க பாத்தீங்களா, அதை பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு. எப்பவுமே வந்து அவங்களுக்குலாம் வந்து தைரியம், ஒரு ரோட்ல வந்து நம்ம ஒருத்தனை போய் தாக்குனாலும் சரி, ஒரு பொண்ணை வந்து ஏதாவது பண்ணாலும் சரி, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வீடியோ தான் எடுப்பாங்க, எல்லாம் பயத்துல தள்ளி தான் நிற்பாங்க. யாரும் பக்கத்துல வந்து நம்மள என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க, நம்ம மேல எதுவும் தாக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தைரியம். எப்படி நேற்று அந்த பசங்க வந்து அப்படி பண்ணும்போது அங்க உள்ள ஜனங்க எல்லாருமே வந்து கல்லால எரிஞ்சிருக்காங்க. சரிங்களா? கையில கட்டை எல்லாமே எடுத்துட்டு அவங்க தாக்க போயிருக்காங்க. உண்மையிலே இது கண்டிப்பா பண்ணணும். நிறைய இடத்துல ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, எல்லாருமே அந்த அவனை காப்பாத்துறதை விட்டுக்கிட்டு அவனை வீடியோ எடுக்கிறதுலே குறியா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பையனை தாக்குற வீடியோவும் யாருமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காம அங்க போய் ஸ்ட்ரெயிட்டா போய் எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அங்க உள்ள ஜனங்க எல்லாருமே போய் அந்த பையனை வந்து சேவ் பண்ணாங்க. சரிங்களா? இதே மாதிரிதான் பண்ணணும். இருந்தாலும் இந்த 3 பசங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நியூஸ் வந்து வாரத்துக்கு 1 மாசத்துக்கு 1 வந்துட்டே தான் இருக்கு. போதையால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. என்ன ஏதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.